கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா. இன்னைக்கு என்ன படத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, சாவுனால எல்லாருக்கும் பயம் இருக்கும். இதுல இன்னைக்கு நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சில கொலையும் நடக்குது. அப்படி ஒரு சீரியல் கில்லர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து டேட் குறிக்கிறான். அந்த டேட்டும் வருது. அன்னைக்கு சீரியல் கில்லர் நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா? இந்த சீரியல் கில்லர் எதுக்கு இப்படி டேட் குறிச்சு கொலை பண்றான்? அந்த கதையை நமக்கு சொன்ன படம் தான் த கேலண்டர் கில்லர். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாப்கார்ன் பிரேக் சேனல். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. உடம்புல வந்து ஏதோ பூச்சி ஊற மாதிரி இருக்கு, ஏதோ மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்லாம ஹீரோயின் தான். அவங்க மயக்கத்துல அந்த லைட்டா எந்திரிச்சு பார்க்கும்போது செவத்துல வந்து டிசம்பர் 6 நீயா உன் ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அப்படி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் இருக்க போட்டோல வந்து பெட்டை வச்சு யாரோ கிராஸ் போட்ட மாதிரி இருக்கு. அப்ப பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறாங்க, அங்க இருந்து அந்த ஆள் போக நெக்ஸ்ட் சீனே சிட்டி வியூ தான் காமிக்கிறாங்க. சிட்டி வியூ நம்ம காமிச்சு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல வந்து நிறைய பொண்ணுங்க அலற மாதிரியும் கொலை நடந்ததை பார்த்து நிறைய பேர் போலீஸ் கால் பண்ண மாதிரி இந்த எமர்ஜென்சி வாய்ஸ் ஓவர்லாம் நம்ம காமிச்சிட்டு நியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் டேட் குறிச்சு அந்த டயத்துல வந்து அவங்களை கொலை பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் வந்து தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்ல நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு போலீஸ் மேன், காலையில போலீஸ் மேனா இருப்பாரு, நைட் வந்து ஒரு ஹெல்ப் தான் நடத்திட்டு இருக்காரு. என்ன ஹெல்ப் அப்படின்னா, நைட்டு தனியா வீட்டுக்கு போறவங்க பஸ் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சது கைடன்ஸ் பண்ணுவாரு, ஒரு மென்டார் மாதிரி பேசுவாரு. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நடத்திட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு போன் பண்ணி, சார் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார் அப்படின்னு. கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்ப எடுக்க முடியாது, எதனாலும் காலையில கால் பண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இப்ப கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் வச்சார். அப்போ உங்க வீட்டுல ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கு, ஏன்னா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட டோர் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாரு, எந்த சவுண்டும் இல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அப்ப திரும்ப ஒரு போன் வருது. அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து பதட்டமா பேசுது, என்னாச்சு, என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்படி நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், பஸ்ஸே இன்னும் வரல, பட் 3 பசங்க வந்து என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல எந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேம் வாங்கிக்கிறாரு. அந்த டீட்டெயில் எல்லாம் போலீஸ் டேட்டா பேஸ்ல போட்டு பார்த்துட்டு இன்னும் 6 நிமிஷத்துல பஸ் வந்துடும், கரெக்டா ஸ்ட்ரீட் லைட் கீழே நில்லுங்க, பயப்படாம நில்லுங்க, தைரியமா நில்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பதட்டமா, சார் அவங்க என்ன நோக்கி நடந்து வராங்க சார், பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஏதாவது கார் பார்க் பண்ணிருக்கா அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னு சொல்ல காரை போய் குத்துங்க அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு சொன்னதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அந்த காரை குத்த அந்த கார்ல சென்சார் வந்து வீன்னு கத்த அந்த சவுண்ட் கேட்டு அந்த பசங்க ஓடி போயிடும். அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் கரெக்டா பஸ் வந்து அந்த பொண்ணு சேஃபா அந்த இடத்துல கிளம்புது. நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணை காப்பாத்திட்டோம் அப்படின்னு ரிலாக்ஸா உட்காரும்போது திரும்ப வீட்டுக்குள்ள ஏதாவது சவுண்ட் கேக்குது. அது என்னன்னு போய் பார்த்துட்டு சரி ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து சீஸை கட் பண்ணிட்டு அந்த கத்தி ஆணுக்குள்ள வச்சுட்டு சீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறாரு. அப்ப வெளியே நின்று சிட்டி வியூலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே சரி ஓகே டிவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டா அங்க நியூஸ் வந்து கேலண்டர் கில்லர் பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து ஒரு சீரியல் கில்லர் வந்து ஒரு டேட் குறிச்சு பொண்ணுங்களை கொண்டுட்டு இருக்கான். போலீஸ் வந்து சீரியஸா தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்க ஒரே லீட் வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங். இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்க ரெகனைஸ் பண்ணீங்க அப்படின்னா போலீஸ் வந்து இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாரு. அப்ப வந்து ஒரு போன் வருது. அந்த போனை கட் பண்ணி விட்டு ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவ பக்கத்துல போய் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வந்து ஹீரோக்கு வந்து திரும்ப கால் வருது. அந்த கால் எடுத்து வெல்கம் வாக் மே ஹெல்ப்லைன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அந்த சைடு இருந்து வெறும் மூச்சு காத்து மட்டும் தான் வருது. வேற 2 நிமிஷம் அமைதியா வந்துட்டு சொல்லுங்க உங்களுக்கு எது ஹெல்ப் வேணுமா, என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்ல திரும்ப மூச்சு காத்து மட்டும் தான் வருது. நீங்க ஏதோ பிரச்சனை இருக்கேன்னு நினைக்கிறேன், யாராவது உங்களை பயமுறுத்துறாங்க, இப்போ உங்களால எதுவும் பேச முடியல அப்படின்னா இருமுங்க, அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ எந்த ரெஸ்பான்ஸ் சொல்ல அப்ப அமைதியா இருக்கு. இப்ப திரும்ப ஹலோ அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மட்டும் வருது. இல்லங்க எங்கிட்டே உன் நம்பர் இல்லை, நீங்க கால் பண்ணாம எனக்கு எப்படிங்க கால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல மேபி என் போன்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எதுவும் பிரச்சனையில இருக்கீங்களா அப்படின்னு, எது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது அதெல்லாம் வேணாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படினாலும் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா உங்களால எதுவும் பண்ண முடியுங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, யார் உங்களுக்கு கொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவன் சொன்னதா பண்ணிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட ரூம்ல போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க யாரும் இல்ல, பட் விண்டோ கதவு மட்டும் லைட்டா திறந்துருக்கு. அதை எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்க, ஏன் யாருமே என்னை நம்பல, என்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க அப்படின்னு பேசும்போது நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இன்னைக்கு டிசம்பர் 6, இன்னைக்கு 12 மணிக்குள்ள அவன் என்னை கொன்றுவேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மணி பாக்குறாரு. இப்ப வந்து மணி வந்து 9. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க. அவங்கிட்ட நம்ம ஹீரோயின் பத்தின எல்லா போட்டோஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர்ஸ் எந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அவன் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க திரும்ப நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. என் பேரு ஜூல்ஸ், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்
பேரு கிளாரா அப்படின்னு சொல்றாங்க. யாரோ உங்களை கொலை பண்ண போறான்னு சொல்றீங்கல்ல, ஏன் இது நீங்க உங்க ஹஸ்பண்ட சொல்லல அப்படின்னு சொல்ல, அவனும் என்ன நம்பலங்க. நான் போலீஸ்ட்ட எல்லாம் ஃபோன் பண்ணேன். பட் போலீஸும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து என்னை காமெடி காமெடி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. அவன் எப்படி சிரிச்சான் தெரியுமா அப்படின்னு. நீங்க ஒரு பிரச்சனைன்னு போயிருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் சிரிச்சானா அப்படின்னு கேட்கும்போது அந்த சைடு அந்த பொண்ணு எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்குது. ஏதோ எடுக்கிற மாதிரி சவுண்ட் பண்ணி கேக்குது. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ செகண்ட் பதட்டம் மாறாரு. அந்த பதட்டத்துல அவர் மூக்குல இருந்து ரத்தம் ஒழுகுது. அதை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவா எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்து அந்த பொண்ணு கிளாரா நேம் சொல்லிச்சுல, அப்படி போலீஸ் டேட்டா பேஸ்ல போட்டு பார்க்கும்போது அவங்க வந்து வீட்டுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதை பார்த்தா ஹீரோ வந்து உங்களுக்கு எதுவும் வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பரவாயில்ல சொல்லுங்க எதுவும் பிரச்சனையா அவங்க வீட்டுல அப்படின்னு கேட்கும்போது, நான் பேசுறது இது ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னா, அப்ப எனக்குன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு தானே அப்படின்னு ஆமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த சீனே ஹீரோயின் போட்டோல ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தால அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் எங்க இருக்கு அப்படின்னா ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறான். வெளியே இருந்து உள்ள பாக்குறான், வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி காருக்குள்ள வந்து அவன் கலெக்ஷன்ல ஒரு போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாலும் அதை பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து இன்னொரு வீடு இருக்கு. அந்த போட்டோவே அங்க பார்த்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப திரும்ப ஹீரோ தான் காமிக்கிறான். சொல்லுங்க என்ன பிரச்சனை இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் கஷ்டமா அப்படின்னு கேட்க அப்பதான் நமக்கு ஃபேஸ காமிக்கிறான். இவங்க தான் நம்ம இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டம்னா எந்த மாதிரி சொல்றீங்க, நம்ம உடம்புல இருக்க ஸ்கின்னை உரிச்சு எடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்த எந்த கஷ்டமும் அவன் என்னை படுத்த மாட்டான் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்ல, அந்த மாதிரி ஒரு நிம்மதி எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பேர் மார்ட்டின், அவனுக்கு உலகத்திலே அவன் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட், பெஸ்ட் அப்பா அப்படின்னு நல்லா காமிச்சுப்பான். அவன் கிட்ட இருக்கதான் நான் சொர்க்கம் மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி அவனா நினைச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறான். ஆக்சுவலா ஒரு ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. பார்ட்டிக்கு போனோடனே ஒரு டேபிள்ல வந்து உட்காந்தோடனே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம அனிவர்சரி இல்லை அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் வந்து ஒருத்தவங்க பார்க்க வராங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயினை ஆக்ட் பண்ணிட்டு ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து கட்சியில இன்னும் ஒரு மாசத்துல ஒரு பெரிய பொறுப்பு இருக்க போறாரு, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லாயரா இருந்திருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கும். சோ குழந்தைய பாத்துக்கிறதுக்கா வேலையை விட்டுருப்பாங்க. அப்ப இவங்க வந்து இப்பதான் பொண்ணு வளர்ந்துட்டால, நீ இப்போ திரும்ப ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹீரோயின் ஹஸ்பண்ட் இடையில வந்து இல்ல அது குழந்தை வளர்ந்துதான் நான் ஆபீஸ் வருவா, இப்ப எதுக்கு அவ ஆபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பேசி சரி ஓகே உன் டிசிஷன் மாதிரி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கிளம்பிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்ப டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஆபீஸ் போறது அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குதான் உனக்கு நானும் பொண்ணு இருக்கோம்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வம்படியா வாங்கி வச்சுக்கிறான். சரி ஓகே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ஃபுட் வந்து சீ ஃபுட், நம்ம ஹீரோனுக்கு வந்து சீ ஃபுட்டே பிடிக்காது. அதை ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வந்து டேபிள் வைக்க ஹீரோயின் வந்து அந்த ஃபுட்டே ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒரு செகண்ட் வந்து அவங்க ஹீரோயின் பின்னாடி வந்து பிளாக் அவுட் ஆகி அந்த ஃபுட்ல இந்த புழு பூச்சி எல்லாம் வந்து வெளியேற மாதிரி இருக்கு. அப்போ ஒரு பூச்சி வந்து ஹீரோயின் நோக்கி வர மாதிரி இருக்கு. டக்குன்னு கையில இருக்க ட்ரிங்க்ஸை போட்டு எந்திரிச்சிடறாங்க. அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிருது. ஹீரோயின் வந்து சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. சும்மாவே மூஞ்சி தூக்குவான். இப்படி வேற நடந்துச்சு. அந்த கையை டைட்டா இறுக்கி போட்டு டேப்லெட்லாம் எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா எடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னை திரும்ப போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் உங்களுக்கு சீ ஃபுட்டே பிடிக்கல, அதை வம்படியே பிடிச்சி ஊட்டி விடுறான். அவங்க ஃபேஸை பாருங்களேன், இது முழுவவும் முடியாம போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போகும்போதே அங்க இருக்கலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப லிஃப்ட்ல போகும்போது உன் போன நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி வச்சுக்கிறான். ஹீரோயின் வந்து போனை கொடுத்துறாங்க. அப்படியே லிஃப்ட்ல இறங்கி உள்ள போனா எல்லாரும் மாஸ்க் போட்டு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பானுங்களாம். இவன் இங்க போனோன்னு இவனும் மாஸ்க் போட்டுறான். மாஸ்க் போட்டு ஹீரோயினை எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப வந்து கையில இருக்க ட்ரிங்க்ஸை பத்தி இன்னும் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிக்கல டக்குன்னு குடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்குது, எசன்ஸ் கிளம்பலாமா அப்படின்னு கேட்க இல்ல இனிமேல் தான் பார்ட்டியே இருக்கு உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள கூட்டிட்டு போய் இதுக்கு மேல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல. கட் பண்ணா இப்ப ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பாவம் அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வழியில தான் அவங்களுக்கு முழிப்பே வந்திருக்கும். அப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த காரோட சட்டரம் கூட அப்ப வந்து ஹீரோ வந்து எனக்கு புரியுது நீ என்ன கஷ்டப்படுறன்னு புரியுது, அதுக்காக தயவுசெய்து எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும். காருக்குள்ள போய் உட்கார போறாங்க. அப்ப வந்து மெசேஜ் வருது போனுக்கு, அப்பா ஹஸ்பண்ட் தான், நீ எங்க இருக்கன்னு தெரியும், மாட்டாமல இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காரை ஸ்டார்ட் பண்ணி கார்ல இருந்து அந்த இன்ஜின்ல இருந்து புகை வரும்ல அதுல இருந்து டியூபை மாட்டி அந்த டியூபோட இன்னொரு பக்கத்துல இருந்து காருக்குள்ள விட்டுருக்காங்க. எப்படினாலும் அது பாய்சன் மாதிரி தானே, சோ அப்படியே இறந்து போயிடலாம், நம்ம செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியே கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு படுக்க அப்ப அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க தப்பிச்சு வரும்போது அந்த மாஸ்க் மாட்டினவங்க எல்லாம் பின்னாடி துரத்தி வர மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தோணி இருக்கும். அப்ப திடீர்னு அவங்க பொண்ணோட ஞாபகம் வருது. பொண்ணு வீட்டுல பாத்துக்கிறதுக்கு பேபி சீட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவை நம்பருக்கு கால் பண்ணி நான் சொல்ற மெசேஜ் வந்து என் பொண்ணோட சொல்லிடுறேன், அவளை வந்து நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. திரும்ப ஹீரோ தான் காமிக்கிறாரு.
இவரால திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ண முடியல. அப்ப பதட்டமா உட்கார்ந்துக்கும் போது அவங்க அப்பா திரும்ப கால் பண்றாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன பிரச்சனை, நீ ஏன் டென்ஷனா இருக்க அப்படிங்கும்போது, இப்படி ஒரு பொண்ணு கால் பண்ணா அவ சூசைட் பண்ண போறா, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்றாரு. சொன்னோடனே சரி நான் போய் பாக்குறேன், நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் அந்த பொண்ணு வீட்டுல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க போனை கட் பண்ண, இங்க திரும்ப ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹீரோயின் அன்கான்சியஸ்க்கு போகும்போது அவங்க பொண்ணு ஏதோ அவங்க ஃபேஸ்ல ஊதுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வருது. டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. முழிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இப்ப கேரேஜ்ல தானே இருந்தாங்க, அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்படி இங்க போயிட்டு இருக்க ஒருத்தன் ஹீரோயின் வீட தேடிட்டு இருந்தால அவன் கார்ல போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹீரோ கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது எப்படி இருக்கீங்க, இப்போ ஓகேவா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்காங்களா, நீ பார்க்க வேணாமா அப்படிங்கும்போது, எனக்கு புரியல, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க, எதுக்கு என்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, இப்படியே விட வேண்டியதானே, எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கு அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஹீரோ சொல்றாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னேன்ல, அவங்க அம்மாவுமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு அவளுக்குன்னு சில டிப்ரெஷன்லாம் இருந்துச்சு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்றாங்க. ஹீரோயினும் பாவம் அவங்க பிரச்சனைக்காக அதே ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுல அவங்க கியூர் ஆயிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட கியூர் ஆயிருந்தாங்க. ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்பா வீட்ல இருக்கும்போது என் பசங்க வந்து பர்த்டே கார்ட்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ரூம்ல வந்து தீ பிடிச்சிருச்சு. என் ஒய்ஃப் வந்து காப்பாத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால காப்பாத்த முடியல. அவங்க உடம்புல எந்த எனர்ஜியுமே இல்ல. பட் இந்த நியூஸ் எல்லாம் எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு தெரியுமா? நான் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹெல்ப் லைன்ல வேலை பார்க்கும்போது, என் பக்கத்து வீட்டுக்காரே அந்த ஹெல்ப் லைன் கால் பண்ணாரு. அது மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் போகும்போது என் ஒய்ஃபும் என் பையனும் இறந்து போயிட்டாங்க. என் பொண்ணு மட்டும் தான் அதுல இருந்து உயிர் பிழைச்சா. அவளை ஹாஸ்பிட்டல் வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்ப அவ மட்டும் தான் என் கூட இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு விஷயத்த நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க வீட்ல இருந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஹீரோ இங்க என்ன நோட் பண்றாரு அப்படின்னா, ஒரு கத்திய வச்சு சீஸ் அறுத்தார்ல, அந்த கத்தி வந்து அந்த டேபிள்ல அங்க இருக்காது. ஹீரோயின் என்ன நோட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியவும் அதே வேர்டிங்ஸ் எழுதி இருக்கு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகி ஒரு மாதிரி அதே பார்த்துட்டு இருக்கவும் அவங்க ஹாலுசினேஷன் மாதிரி வருது. வீட்டுக்குள்ள எல்லாம் பிளட்டா இருக்கு. அதுல வந்து அவங்க பொண்ணு நின்றுட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும்போது ஒரு செகண்ட் மூச்சு இழுத்து விட்டு அப்படியே நார்மல் நிலைக்கு வராங்க. இங்க நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள எவனோ இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லைட்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஒரு கிளாத் எடுத்து அதுல அந்த லைட்லாம் கலெக்ட் பண்ணி அதை தூள் தூளா உடைச்சு அதை வந்து வாசல்ல கொட்டி வைக்கிறாரு. அடுத்த சீனா ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து டக்குன்னு அந்த போன்ல போட்டோ எடுத்து, ஏன்னா ஒரு ப்ரூஃப் வேணும்ல, யாருமே சொன்னா நம்ப மாட்டாங்க, அந்த போட்டோவை எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து சென்ட் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க அந்த ஒருத்த ஹீரோயினை தேடிட்டு இருந்தாலும் அவன் கரெக்டா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியே வந்துட்டான். இது தெரியாத ஹீரோயின் வந்து ஹீரோட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து மார்ட்டினுக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு அந்த சீரியல் கில்லர் கராச்சில தூக்கி போடும்போது நான் அன்னைக்கு மார்ட்டின் கூட தான் இருந்தேன், அவன் மட்டும் தான் என் கூட இருந்தான். சோ இப்படி எல்லாம் நடக்கும்போது உண்மையிலே சீரியல் கில்லரே இல்லை, இதனால மார்ட்டினோட வேலை தான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ நோட் பண்றாங்க, வீடு ஃபுல்லா கண்ணாடியா இருக்கு. ஸோ உள்ள இருந்தே பாத்துடுறாங்க யாரோ நடந்து வர்றத. பார்த்தவங்க வந்து ஒரு டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் உள்ள வந்து ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறது வந்து அவனுக்கு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேற சைட் போயிடற. ஹீரோயின் வந்து கீழே பேஸ்மெண்ட் வந்துடுறாங்க. கீழே இருந்து பாக்குறாங்க, அவன் மேல நின்றுட்டு இருக்கான். தப்பிச்சா போச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து திடுன்னு ஓடி வந்துற. அப்பா ஹீரோக்கு வந்து ஒரு போன் வருது. வேற யாரும் இல்ல, அவங்க அப்பா கிட்ட தான் வருது. அந்த அப்பா வேற யாரும் இல்ல, ஒருத்தன் ஹீரோயினை தேடி சுத்திட்டு இருந்தால அவர் தான். அவர் வந்து நீ சொன்ன இடத்துல அந்த யாருமே இல்லைன்னு சொல்லும்போது, நல்லா தேடினீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா தேடிட்டாங்க, யாருமே இல்லை, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற, டென்ஷன் ஆகுது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல, உண்மையே போனை வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போனை வச்சிரு. ஓடி வந்த ஹீரோயின் வந்து காட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. ஸோ போன் வந்து சிக்னல் இல்லாம கட் ஆயிருது. அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கும்போது மயக்க போட்டு உருண்டு வந்து ரோட்ல விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்து கிடக்கும் போது ஒரு கார் வந்து அங்க வந்து பாஸ் பண்ணி போதும். அதுல இருந்து ஒருத்தர் வந்து ஹீரோயின் எழுப்ப ட்ரை பண்ண, ஹீரோயின் ஆல்ரெடி பயத்துல இருக்காங்களா, எழுப்ப வந்து நீ விடு விடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயோ நான் என் பேர் ஹென்ரிக்கு, ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், எந்திரிங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்பி காருக்குள்ள கூட்டிட்டு போறான். அடுத்து திரும்ப நம்ம ஹீரோயின் கெஸ்ட் ஹவுஸை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கரெக்டா தேடிட்டு அங்கேயே வந்துட்டான். இதெல்லாம் ஹீரோட அப்பா அங்க நின்று பார்த்துட்டு இருக்க. உள்ள அந்த ஹஸ்பண்ட் வந்து பாத்துறான். அவங்க வந்து காட்டுக்குள்ள கூடி ஓடி போல அந்த கால் தடையை இருக்குல்ல, அதை பாத்துறான். அப்ப திரும்ப ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மயக்கத்துல எந்திரிச்சு எங்க இருக்கோம் நாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் ஹென்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை பாக்குறாங்க. போன்ல வந்து சிக்னல் வந்துருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி பேசுறாங்க. நான் எப்படியோ கேலண்டர் இருந்து தப்பிச்சிட்டேங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஓகே ஓகே நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு முழங்குற சவுண்ட் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஃபீவரா இருக்கு. என் பொண்ணுக்கு ஃபீவரா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இருங்க நான் போய் டானிக் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டானிக் எடுத்துட்டு வந்து ஊத்தி விடுறாரு. அப்போ வந்து அவங்க பொண்ணு முணங்குற அப்பா அம்மா அப்படின்னு முணங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் பாட்டு பாடக்கூடாது உங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது, பாட்டுலாம் வராதுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, ஹீரோட இறந்து போன ஒய்ஃப் பாடின அதே பாட்டு பாடுறாங்க. அதை கேட்டு ஹீரோக்குனால முடிய
முடியல, செம்மையா அழுகுறாரு. அழுது முடிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆல்ரெடி நெறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் போய் என் பொண்ண கூப்பிட்டுட்டு அங்கருந்து கிளம்பணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன கட் பண்ண, அப்ப வந்து இந்த கிறிஸ்துமஸோட வேஷம் போட்டு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணார்ல, அவன் வந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ ஹீரோ எனக்கு ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேட்க, சரி ஓகே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏதோ தேடிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து ஒரு எக்யூப்மென்ட் பாக்குறாங்க. என்ன எக்யூப்மென்ட் அப்படின்னா, அதுல வந்து கரண்ட் அடிக்கும் நம்ம உடம்புல வச்சோம் அப்படின்னா. அது பார்த்தா ஹீரோயின் வந்து பயந்துறாங்க. "நீ ஒழுங்குதே கார எங்கேயும் நிப்பாட்டிங்க. நான் இறங்கிக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி, "ஐயோ! நான் உங்கள ஒண்ணுமே பண்ண மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. இது என்னோட சேஃப்டிக்காக நான் வச்சிருக்கேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப யாரோ வர மாரி இருக்கு. வேற யாரும் இல்ல. ஹீரோயின் ஹஸ்பண்டா வந்து இந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுருக்கன செம்மடி பாவம் லிஃப்ட் குடுத்தவன போட்டு செம்மடி அடிச்சிர. அப்ப வந்து ஹீரோயின் வந்து, "நான் என்ன உன் கூட வரணும் அவ்வளவுதானே. தயவு செஞ்சு அவர விடு" அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தவருக்கு செம்மடி விழுந்துருது. அவர கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வைக்கும்போது, அப்ப அவரு வந்து ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பாக்குறாரு. இப்படி நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து தூரமா நின்னு பாத்துட்டு இருக்க, "என்னையா உனக்கு பிரச்சனை? என்ன எல்லாத்தையும் வேடிக்கை பாத்துட்டு இருக்க?" அந்த மாதிரிதான் இருக்கும் பாக்கும்போது. நெக்ஸ்ட் சீனே ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட் கூட போகிற, அப்ப வந்து அந்த எடுத்த போட்டோ காமிக்கிறாங்க. "இப்ப புரியுதா? கேலண்டர்ல நம்ம வீட்ல தான் இருந்தான். உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு நாளைக்கு வந்து நான் போலீஸ கூப்பிட்டுட்டு போய் நான் அந்த இடத்துல பாப்பேன். எல்லா வேர்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் குடுக்குறேன். அந்த வேர்டிங்ஸ் எதுவுமே அங்க இல்ல அப்படின்னா உன்னை திரும்ப ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவேன். புரிஞ்சதா?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வீட்ல திரும்பவும் சவுண்ட் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்தி இருக்கும்ல, அந்த கத்திய எடுத்துட்டு அவர் அங்க இருந்து அது என்ன சவுண்டுன்னு பார்க்க போக, அப்ப வந்து ஹீரோயின காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிருக்க ஃபோன்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அந்த பேபி சிட்டர் இருந்தான்ல விகோ அவன் பேரு. அவனுக்கு கால் பண்றேன் அப்படின்னு. அப்ப வந்து அந்த ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஓகே நான் தப்பு பண்ணிட்டதா ரொம்ப சாரி. பட் நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் நான் இவ்வளோ உன்னை கொடுமைப்படுத்துற? ஏன் என்னை விட்டு மாட்ற? ஏன் நீ என் கூடயே இருக்க? நீ இப்படி இருக்கனால தான் திரும்ப திரும்ப நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னும். ஓ! அப்ப இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நான் கராஜுக்கு போய் பார்த்தேன். அந்த டியூபெல்லாம் எடுத்து நீ சாக ட்ரை பண்ணல. இதுக்கு மேல இந்த விஷயம்லாம் இதுக்கு மேல பண்ணாத புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாரி சிரிக்கிறாங்க. அப்ப திரும்ப கோவம் வந்து ஹீரோயின் வந்து செம்மடி அடிச்சிடுறான். அந்த ஹீரோ அந்த அடியும் வாங்கிட்டு, "எனக்கு போய் என் பொண்ண பார்க்கணும். எனக்கு வந்து வீட்ல விடுறியா?" அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. பாவம் உடம்புல எந்த எனர்ஜியுமே இல்ல அவங்களுக்கு. அப்படின்னு சொல்ல அவனும் கார் எடுத்துட்டு கிளம்புறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வீட்ல தான் காமிக்கிறாங்க. கத்தி எடுத்து ரெடியா உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வெளிய சவுண்ட் கேட்கிற மாரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போகும்போது அவர் இந்த லைட்டெல்லாம் உடைச்சு போட்டு வச்சிருந்தாருல, பாவம் அதுல அவரே மிதிச்சிறாரு. கால்ல இருந்து ரத்தம் வந்துருது. அது என்னன்னு பார்த்துட்டு பாவம் ரத்தம் ஒழுகுது. அதோட உட்கார்ந்து இருக்கும்போது திரும்ப அவங்க பொண்ணு ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்குது. உள்ள போய் பார்த்தா அவங்க பொண்ணு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஒரு குட்டி போட்டு ஒருத்தன் வந்து ஹீரோ மேல படுத்து செம்மடி அடிச்சிருவான் ஹீரோவ. அடிச்சுட்டு அவர் கையில இருந்த கத்திய வச்சு அவர் கல்லே கீறி விட்டு போயிடுறான். கால்ல இருந்து செம்ம ரத்தம் ஒழுகுது. அதோட வீட்டுக்கு வெளியே பால்கனில வந்து பார்த்தா, அவன் பால்கனி அந்த செவுத்துல தான் ஒட்டிட்டு இருப்பான். இவர் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன வந்து கீழ கூப்பிடுறாரு. இப்படி இங்க போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப கார்ல இருக்கும்போது அவன் சொல்றான், வீட்டுக்குள்ள போய் மூச்சு விடாம இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்து நீ திருந்தவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசர் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்காது அவன் கழுத்துல வச்சு கரண்ட் விட இப்ப புரியுது அந்த சாண்டா கிளாஸ் ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்தான்ல இந்த எக்யூப்மெண்ட் வந்து சேஃப்டிக்காக இவங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கான். இதை வச்சு இவனுக்கு ஷாக் கொடுத்துட்டு காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள திருன்னு ஓடுறாங்க. இங்க பாவம் நம்ம ஹீரோக்கு வந்து கால்ல இருந்து பிளட் போயிட்டே இருக்கு. அவரால் வலி தாங்க முடியல. அத வந்து துணியை வச்சு கட்டிட்டு இருக்காரு. இந்த ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தவங்க வந்து எதையும் மிதிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டு வாசல்ல எதையோ உடச்சு போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஏதோ லேப்டாப் இருக்கு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களுக்கு புரியுதா? எனக்கும் இங்கதான் புரிஞ்சது. உள்ள வந்து பாக்குறாங்க ஹீரோயின் பாடினா அதே பாட்டு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரூம்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள உட்கார்ந்து இருக்காரு. வா கிளாரா அப்படிங்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்பதான் லைட்டா புரிய வருது. உள்ள வந்தவங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உன் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, வெளியே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வர. கூட்டிட்டு வரும்போதே கையில அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி தூக்கி எரிஞ்சிட. அவங்கள எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ் எழுதியிருக்கோம்ல அந்த இடத்த கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கும் அப்ப ஹீரோயின் வந்து ப்ளீஸ் தயவுசெய்து என் கொண்டுடாத என் பொண்ணு கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அங்க கத்தி ஸ்டாண்ட் இருந்ததுல அதை வந்து ஹீரோயின் வந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. பாவம் அவங்க ஹீரோயின் கொடுத்து சம்மடி அடிச்சிடறாரு. இங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் காமிக்கிறாங்க. இவன் பேசாம காருக்குள்ளே இருந்திருக்கலாம், தேவையில்லாம வந்து மாட்டிட்டு இருந்திருப்பான். காருக்குள்ள இருந்து இதே வச்சு கண்ணாடி உடைச்சு அங்க இருந்து வெளியே வந்துடுற. இங்க ஹீரோயின் செயல்கால் என் கையிலேயே செல்ல டேப் போட்டு வச்சு உட்கார வச்சிருக்கான். அப்ப ஹீரோயின் வந்து நீ மாட்டினி என்னைய கொள்றனால என்ன உனக்கு பிரயோஜனம், எப்படினாலும் நான் மாட்டினை விட்டு போயிருவேன், தயவுசெய்து எங்களை விட்டுரு அப்படின்னு இவங்க இங்க பேசிட்டே இருக்கும்போது இதை அறகுறையா கேட்ட அந்த ஹீரோயின் ஹஸ்பண்ட் வந்து ஹாக்கி ஸ்டிக்கை எடுத்துட்டு வர வீடே கண்ணாடியா இருக்கு. இவன் வர்றது வந்து நம்ம ஹீரோ வந்து கண்ணாடி வெளியே பாத்துறாரு. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை அடிச்சு கீழே மயக்க போட வச்சுற.
அடுத்து நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவரும் அந்த வீட்டுக்குள்ள வராரு. வரும்போதே ஒரு பையன் வந்து கீழ விழுந்து இறந்து போயிருக்கான். பாவம் இந்த இறந்து போன வேற யாரும் இல்ல. அந்த குழந்தைய பார்த்துக்க ஹீரோயின் வச்ச பேபி சிட்டர் வச்சிருந்தாங்கல்ல, அந்த பையன் தான். இங்க வீட்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்து போயிட்டா. என் ஒய்ஃப்க்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. வா வந்து கொலை பண்ணுவோம். நீ அவனை கொலை பண்ணி இல்லாட்டி நான் அவனை கொலை பண்ணிடுவேன். புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தரன்னு இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வரும்போது ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. இப்படிலாம் நீ பண்றதுனால ஒய்ஃப் திரும்ப வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து என்ன அறிவாளியே பேசுறேன்னு நினைப்பான். என் ஒய்ஃப் திரும்ப வரப்போறது இல்லதான். என் ஒய்ஃப் பத்தி உனக்கு தெரியுமா? என் ஒய்ஃபோட அப்பாவும் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு அபியூஸான ஒரு ஃபாதர். பாவம் அவளை சின்ன பிள்ளைல இருந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கா. அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்து அமைதியா இருந்திருக்காங்க. அந்த டிப்ரெஷனோட இருந்திருக்கு. அந்த டிப்ரெஷன் பாவம் அவ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு அதுல இருந்து வெளியே வந்திருக்கு. அந்த டிப்ரெஷன்ல தான் அவ இறந்து போயிட்டா. அவ இறந்து போனது இல்லாம என் குழந்தைகளும் அவங்களோட கூட்டிட்டு போட்டான். என் லைஃபே அழிஞ்சு போச்சு. இது மாதிரி இதுக்கு மேல யாருக்கும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்டை தயவு செஞ்சு கொண்டு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து வேற வழி இல்ல. காலில் வேற செல்லோட்டை போட்டு கட்டி வச்சிருக்கான். தவந்து வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சாரி என்னை மன்னிச்சிருங்க கத்தி வச்சு அப்படியே கொல்ல போறாங்க. கொல்ல போனவங்க வந்து சடனா திரும்பி இதுக்கு மேல நம்ம ஹீரோ வந்து கில்லர்னு சொல்லிக்கலாம். கில்லர் காலிலே குத்திர வலி பொறுக்காம கத்திட்டு அங்கேயே நிக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் வந்து அங்க இருந்து எப்படியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தத்தி போக பாவம் காலில் செல்லோட்டை கட்டியிருக்கு. எவ்வளவு தூரம் போக முடியும்? டோர் பக்கத்துல போகும்போது கரெக்டா வந்து காலை பிடிச்சிடறான். காலை பிடிச்சி திருன்னு இழுத்துட்டு வந்து அந்த ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே போட்டு நீ என்ன இருந்தாலும் இவனை விட்டு கொடுக்க மாட்டேல, 2 பேருமே சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை குத்த வர அப்ப கில்லர் தலையில இருந்து ஒரு புல்லட் இறங்குது சடனா. அப்ப ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோட அப்பா தான். சாரிமா, நான் உன்னை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால காப்பாத்த முடியல. வேற யாரும் இல்ல, என் பையன் தான். டிவில நியூஸ் போட்டாங்கல்ல, அதை வச்சு இவனோட ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நான் ரெகனைஸ் பண்ணிட்டேன். இவன் தான் அந்த கேலண்டர் சீரியல் கில்லர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெதுவா டயர்டா இருந்துச்சு. காலில் அந்த செலோ டேப்லாம் கழட்டிட்டு மயக்கமா வருது. அதையும் மீறி ஓடிட்டு இருக்காங்க. எங்க குழந்தையோட ரூமுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கான்னு போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை ஹக் பண்ணி ஒரு பெருமூச்சு விட அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஏதோ பார்லிமெண்ட்ல கூட்டமா இருக்கு. இது என்ன மீட்டிங்கும் இல்லை. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பதவி ஏற்க போறாருன்னு சொல்லியிருப்பாங்களா, அந்த மீட்டிங் தான். அப்ப வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து ரொம்ப லக்கி, இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்க்கு அப்புறமும் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் காமிக்கிறாங்க. அவன் பெரிய பில்டப்லாம் விட்டுட்டு இருக்கான். நான் ரொம்ப லக்கி, அதுல இருந்து நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது சரி ஓகே டைம் ஆச்சு வாங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்ல அப்ப எல்லாரோட போனுக்கு ஏதோ வாய்ஸ் மெசேஜ் மாதிரி வருது. அப்ப இங்க ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து மைக்ல பேசிட்டே இருக்கான். அதை யாரும் கவனிக்காம எல்லாரும் போனை பார்த்துட்டு இருக்கு. என்ன வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா ஹீரோயின் வந்து கார்ல கூப்பிட்டுட்டு வரும்போது மிரட்டி இருப்பான்ல அந்த வாய்ஸ் மெசேஜ். அப்ப திரும்பி பார்த்தா இவனோட ஹெட்டும் எல்லாரும் அந்த வாய்ஸ் மெசேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே போலீஸும் வந்துடுறாங்க. நீங்க உங்க ஒய்ஃபை வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணீங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்றதுக்காக உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல அப்ப தூரத்துல இதெல்லாம் நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு லைட்டா கிளிச்ச மாதிரி ஃபிளாஷ்பேக். என்ன அப்படின்னா கார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுக்கு போன்ல அப்படின்னு கேட்கும்போது பேபி சிட்டர் கால் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லுவாங்களா. வேற ஒன்றும் இல்லை, இவன் பேசுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே ஹஸ்பண்டோட சோழியை முடிச்சு விட்டு அவங்க கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா அவங்க லாயர் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஹெல்ப் மூலமா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள போய் ஹக் பண்ணிடுற நெக்ஸ்ட் என்ன நியூஸ்ல போட்டுறாங்க. அவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு வந்து 5 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு. அப்படியே ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணு கூட ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிடறாங்க. சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் நல்லா இருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதா அப்படின்றது கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த படத்துல பார்க்கலாம். பாய்.